காலத்துல எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாத்தீங்களா? அதுவும் யார்ட்ட ஏமாத்தணும்னு ஒரு 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 புரிதலே இல்ல. ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலேயே. அ அந்த பாட்டிக்கு ஆல்ரெடி புற்றுநோய் இருக்கு. அந்த புற்றுநோய்க்காக மருத்துவ செலவுக்காகவும், அன்னன்னைக்கு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவும், ரோட்டோரத்துல அப்பப்போ சீசனுக்கு என்ன பழம் கிடைக்குமோ, அந்த பழத்த வித்து தன்னோட குடும்பத்த பார்த்துட்டு வர்ற அந்த மூதாட்டிட்ட, அந்த மூதாட்டிக்கு பையன் கிடையாது. 2வது அந்த மூதாட்டிக்கு கணவர் இறந்து போயிட்டாரு. யாருமே இல்லாம, பிச்சை எடுக்காம, யார்ட்டயும் ஹெல்ப் கேட்காம, இந்த வெயில்லயும் ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த மூதாட்டிட்ட, ஒரு கேவலமா ஒரு பெண்மணி செஞ்ச செயல் இருக்குல்ல, அது எனக்கு கேட்டவுடனே அவ்வளோ கோவம் வந்துச்சு. அப்படிலாம் நான் பேசினதே கிடையாது. எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருக்கு. அவங்க பண்ண அந்த செயல் இருக்குல்ல. குழந்தைங்க விளையாடக்கூடிய அந்த ரூ. 500 நோட் இருக்குல்ல, அந்த ரூ. 500 தாள், அந்த விளையாட்டு தாள் இருக்குல்ல, அந்த ரூ. 500 நோட்ட கொண்டு போய் அந்த மூதாட்டிட்ட குடுத்து, ரூ. 150 பழம் வாங்கிட்டு, மிச்சத்துக்கு சில்லறையும் வாங்கிட்டு போயிருக்க ஒரு கேவலமான ஒரு பெண்மணியோட ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. அது யாரு பண்ணா? எதுக்கு பண்ணாங்கன்னு உண்மையிலே சொல்லுவாங்க. அந்த முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு விட்டாலும் சரி, என்னைக்காவது கடவுள் பார்ப்பாரு. அன்னைக்கு கடுமையான தண்டனைகள் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நான் சொல்ல, திருவெற்றியூர்ல வந்து ரோட்டு ஓரத்துல வந்து பழங்கள் விற்பாங்க நிறைய பேர்கள் வந்து. அதுல வந்து இந்த மூதாட்டியும் வந்து பழம் வித்துருக்காங்க. இந்த மூதாட்டி பழம் விற்கும்போது இந்த மூதாட்டிட்ட வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பெண்மணி ஒருத்தங்க வந்து மாம்பழம் வாங்கியிருக்காங்க. ரூ. 500 கொடுத்து மாம்பழம் வாங்கியிருக்காங்க. மாம்பழமும் ரூ. 150 வாங்கிட்டு மிச்ச சில்லறையும் வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த மூதாட்டிக்கு தெரியாது அது குழந்தைங்க விளையாடுற ரூ. 500 ரூபாய் நோட்டுன்னு சொல்லி. அதையும் இந்த மூதாட்டி வாங்கிட்டு சில்லறையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சில்லறை மாத்துறதுக்காக அந்த ரூ. 500 நோட்டை வச்சிருந்த அந்த மூதாட்டி இருக்காங்கல்ல, அப்பதான் தெரிஞ்சு அந்த மூதாட்டி கடையில போய் கொடுக்கும்போது தெரிஞ்சு இது வந்து குழந்தைங்க விளையாடுற டம்மி நோட்டுன்னு சொல்லி. அந்த நோட்டை கையில வச்சுட்டு அந்த 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 மூதாட்டி ரோட்ல உட்காந்து அழும்போது இறக்கம் இல்லாத மனுஷனு கூட இறக்கம் வருங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் சொல்றேன்ல, நீங்க சாப்பிட அந்த மாம்பழமோ, நீங்க பண்ண இந்த துரோகமோ இன்னைக்கு சரியா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே வந்து முந்திதான் சொல்லுவாங்க, கடைசி காலத்துல கஷ்டப்படணும். அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம இப்படி ஏமாத்திட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கூட வந்து நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அதுவும் உண்மையா அது நமக்கு நடக்குமாங்கிறத விட, நம்ம ரொம்ப நேசிச்சப்போம் தெரியுமா? நம்மளை சார்ந்தவங்களோ, நம்மளை பிடிச்சவங்களோ, இல்ல நமக்கு நம்ம ரொம்ப விருப்பப்பட்டவங்களோ, அவங்களுக்கு ஒரு அடி விழும்போது ஆட்டோமேட்டிக்கா அன்னைக்கு ஒரு நாள் வந்து அது ஸ்ட்ரைக் ஆகும். அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. அதுவும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏமாத்தக்கூடாதுங்க. அதுவும் ரோட்டு ஓரத்துல இந்த மே மாசம், இந்த ஏப்ரல் மாசம் வெயில்ல ரோட்ல உட்காந்து அவங்க பழம் வித்து அவங்ககிட்ட போய் ஏமாத்துறீங்களா? ஒத்த நீங்களாம் மனசுனே கிடையாதா நீங்களாம்? அதுவும் நீங்களாம் ஒரு பெண்மணின்னு சொல்றதுக்குலாம் உங்களுக்கு தகுதி தராதரமே கிடையாது. எனக்கு நான் பெருசா நான் கேட்டிருக்கிறேன். 1, 2 வீடியோக்கு மட்டும் தான் நான் கேட்டிருக்கேன். பட் தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த மூதாட்டிக்கு அட்லீஸ்ட் இன்னுமே யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணட்டும். ஏன்னா அவங்க புற்றுநோயால பாதிக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சைக்காக அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் நம்மளால வீடியோ மட்டும் தான் போட முடியும். நீங்க நினைச்சா கண்டிப்பா அது யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ற இடத்துல இருப்பீங்க. இல்ல ஹெல்ப் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருப்பீங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அவ்வளவுதான்.